ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். தங்கையின் திருமணம். என் தங்கையின் திருமணம் எப்போது நடைபெறும் என்ற வினாவிற்கு விடை தேடி ஊரில் உள்ள சோதிடர்கள், நாடி சோதிடர்கள், அவர், இவர் என்று பலரிடம் சென்றும் சரியான பதில் கிடைக்காமல் மனம் நொந்து இருந்த பொழுதுதான் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தை பற்றி முதல் கேள்விப்பட்டேன். நாமும் ஒரே ஒரு முறை அருள்வாக்கு கேட்டுவிட்டு வந்துவிடலாம் என்ற எண்ணத்துடன் புறப்பட்டேன். அம்மாவின் அருட்சக்தி என்னை ஈர்த்து பிணைத்துக் கொள்ளப் போவதை அன்று நான் அறியவில்லை. முதல் அருள்வாக்கு. அம்மாவின் எதிரில் முதல் முறையாக அமர்ந்தவுடன், மகனே, உன் உடன்பிறந்தவளுக்கு மணம் முடித்து வைக்கிறேன். 400 ரூபாய் செலுத்தி கலசம் ஒன்று வாங்கிச் சென்று பூசை செய் என்றாள். மேலும் சில விஷயங்களை எனக்குச் சொல்லிவிட்டு உத்தரவு என்றாள். அருள்வாக்கு கேட்டுவிட்டு ஊர் திரும்பும் பொழுது, என்ன இந்த அம்மா ஒரேயாக இருக்கா? 400 ரூபாய்க்கு வேட்டு வைத்து விட்டாளே என்ற நினைப்பும் மனத்தில் எழுந்தது. இருந்தாலும் ஏதோ ஒரு கணக்கு வைத்து நம் ஊழ்வினை தணிய வைக்க ஒரு வழி காட்டுவதாக எடுத்துக்கொண்டேன். எதிர்பாராமல் வந்த 400 ரூபாய். அம்மாவின் ஆணைப்படி ரூபாய் 400 செலுத்தி தைப்பூச விழா வேள்வி பூசையில் வைக்கப்பட்ட கலசம் ஒன்று வாங்கி வந்தேன். அதே மாதத்திலிருந்து எனது சம்பளத்தில் ரூ. 400 உயர்வு கிடைத்தது. என்னாலேயே நம்ப முடியவில்லை. அம்மா அருள்வாக்கில் ஆணையிட்ட 400 ரூபாயின் அர்த்தம் சம்பள உயர்வு பெற்ற பிறகுதான் புரிந்தது. அம்மாவின் ஈர்ப்பு சக்தியை உணர்ந்தேன். 2வது முறை அருள்வாக்கு. மறுபடியும் 2 மாதம் கழித்து அருள்வாக்கு கேட்கச் சென்றேன். உள்ளே சென்று அமர்ந்ததும் அப்பொழுதே சொல்லிவிட்டேன். உன் உடன் பிறந்தவளுக்கு திருமணம் முடித்து வைக்கிறேன் எனக் கூறி உத்தரவு என்றாள். 3ஆம் முறை அருள்வாக்கு கேட்கச் சென்றபோதும் முன்பு கூறியபடியே சொல்லி உத்தரவு என்று அனுப்பிவிட்டாள். ஒருவரிடம் ஆகியும் ஒன்றும் நடக்கவில்லையே என்று மீண்டும் அருள்வாக்கு கேட்கச் சென்றேன். திருமண தேதியை குறிப்பிட்டது. மகனே, ஒருவரிடம் ஆகியும் ஒன்றும் நடக்கவில்லையே என்று எல்லோரும் கூறுவதைப் பற்றி நீ கவலைப்படாதே என்று கூறி திருமணம் நடைபெற இருக்கும் தேதியும் குறித்து அருள்வாக்கில் அன்னை கூறினாள். அருள்வாக்கில் கூறியபடியே திருமணம் நடைபெற்றது. தற்போது அன்னையின் அருளால் என் தங்கையின் இல்லற வாழ்வு இனிதாக நடைபெறுகிறது. ஒரு ஆண் குழந்தைக்கு தாயாகும் பேரும் பெற்றாள். அம்மாவே கதி என்று நாம் இருந்தால்தான் அவளது அருள் நமக்கு எளிதில் கிடைக்கும் என்பதை உணர்ந்தேன். அம்மாவிடம் வந்த பிறகு தெய்வ பலத்தின் மகிமையை உணர்ந்தேன். சோதிடத்தில் நம்பிக்கை குறைந்தது அன்னையிடம் சரணாகி அடைந்தவர்க்கு எந்தச் சோதிடமும் வேண்டியதில்லை. அறுவை சிகிச்சைக்குப் பிறகு பிறந்த குழந்தை. என் மனைவி கருவுற்று இருக்கும் சமயம் அது. அம்மாவிடம் அருள் வாக்கு கேட்டேன். என் மண்ணை மிதித்ததற்கு உனக்கு ஒரு குழந்தை கொடுத்தேன். அது என் அருளால் கொடுக்கப்பட்ட குழந்தை. நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றாள். ஆனால் பிரசவ சமயத்தின் போது சுகப்பிரசவமாக இல்லாமல் அறுவை சிகிச்சை சீசேரியன் ஆபரேஷன் செய்யப்பட்டு குழந்தை பிறந்தது. அம்மா கூறியும் இப்படி ஆகிவிட்டதால் கோயில், மன்றம் எல்லாம் இனி ஏன் போக வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அந்த எண்ணத்தையும் மீறி எப்பொழுதும் போல 4 முழம் பூ வாங்கிக் கொண்டு மன்றத்தை நோக்கி வழிபாட்டுக்குச் சென்றேன். மாலை வளர்ந்தது. நான் வாங்கிய பூவை அம்மாவின் திருவுருவப் படத்தில் ஒரு தொண்டர் சாத்தினார். வழிபாடு முடிந்து இரவு 9:00 மணி அளவில் வீடு திரும்பினேன். வீடு திரும்பிய அரை மணி அளவில் மன்றத்து தொண்டர் ஒருவர் வீட்டிற்கு ஓடி வந்தார். சார், நீங்கள் போட்ட மாலை வளர்ந்து 10 முழமாக ஆகிவிட்டது என்றார். என் கண்ணை என்னால் அடக்கிக் கொள்ள முடியவில்லை. அன்றுதான் முதல் அந்த மன்றத்தில் மாலை வளர்ந்த அற்புதம் நடந்தது. தன் இருப்பை பக்தனுக்கு எப்படியெல்லாம் அன்னை வெளிப்படுத்துகிறாள் என்று அறிந்து மெய்சிலிர்த்தேன். குழந்தைக்குப் பெயர் வைத்த தாயின் கருணை. அதே வாரம் ஞாயிற்றுக்கிழமை அருள்வாக்கு கேட்க வேண்டி சனிக்கிழமையே கோயில் சென்றேன். அன்று அம்மாவின் அருளால் முறையாக அருள் திரு அடிகளாரை அவர்தம் அலுவலகத்தில் சந்தித்தேன். என்னை பார்த்ததும், அம்மா அருள் உங்களுக்கு நிறைய இருக்கு. நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் என்றார். என்னால் பதிலொன்றும் கூற முடியாமல் கண்களில் நீர்மல்க வெளியே வந்தேன். அடுத்த நாள் அம்மாவிடம் அருள்வாக்குக்காக அமர்ந்தவுடன், மகனே,
சீசேரியன் என்று கவலைப்படாதே. ஸ்ரீதேவி என்று பெயர் வை. மற்றதை நான் கவனித்துக் கொள்கிறேன். உத்தரவு என்று சொல்லி முடித்தாள். டாக்டர் சொன்ன தகவல். மருத்துவமனையிலிருந்து விடுவிக்கப்பட்டு என் மனைவி குழந்தையோடு வீட்டிற்கு புறப்பட ஆயத்தமானாள். புறப்படும் நேரத்தில் டாக்டர் என்னை தனியாக அழைத்தார். It was a near to death case in respect of your wife. It was nothing but a miracle என்று கூறினார். அறுவை சிகிச்சைக்கான பணத்தை கொடுத்தேன். எவ்வளவு வற்புறுத்தியும் வாங்க மறுத்துவிட்டார். நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று அம்மா கூறினாளே, அப்படியிருந்தும் வயிற்றை அறுத்து குழந்தையை எடுக்கும் நிலை வந்துவிட்டதே என்று இப்படித்தான் என் சிற்றறிவு அம்மாவை நொந்து கொண்டதே. தவிர போக இருந்த மனைவியின் உயிரைக் காப்பாற்றிக் கொடுத்திருக்கிறாளே என்று என் அறிவுக்கு எட்டவில்லை. டாக்டர் சொல்லிக் காட்டிய பிறகுதான் அன்னையின் கருணை எனக்கு புலப்பட்டது. நான் கொடுத்த குழந்தை. நான் பார்த்துக் கொள்கிறேன் என்ற வாக்கியத்தின் அர்த்தம் அப்பொழுதுதான் புரிந்தது. அன்னையின் எல்லையில்லாத கருணையை சரிவர புரிந்து கொள்ளாமல் அவசரத்தின் காரணமாகவும் அறியாமை காரணமாகவும் உடனே அவநம்பிக்கை கொண்டு விடுகிறோம். இதுதான் சாதாரண பக்தர்களின் நிலை. நான் மட்டும் விதிவிலக்கா என்ன? படிப்படியாக அம்மா என்னை ஈர்த்தாள். அன்னையின் ஆசி. குழந்தை பிறந்த 3ஆம் மாதம் என் மனைவி, தாயார், உறவினர்களுடன் குழந்தையை எடுத்துக்கொண்டு கோயில் சென்றேன். நாங்கள் ஒரு ஓரத்தில் நின்று கொண்டு இருந்தோம். அப்பொழுது அடிகளார் செவ்வாடை அணிந்து தமது அறையிலிருந்து புறப்பட்டு கோயிலை வலம் வருகிற சமயம். வலம் வந்து கொண்டிருந்த அடிகளார் திடீரென்று எங்கள் பக்கம் வந்து குழந்தையை தம் கையால் வாங்கி ஓம் சக்தி என்று 3 முறை கூறி, வீட்டில் எல்லோரும் சுகமா என்று கேட்டுவிட்டு தனது பிரதட்சணத்தை தொடர்ந்தார்கள். பக்கத்தில் இருந்தவர்கட்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். அம்மா குழந்தைக்கு ஆசிர்வாதம் புரிந்தது நாங்கள் பெற்ற பாக்கியம். எந்த ஜென்மத்தின் பலனோ அதை இந்த ஜென்மத்தில் அம்மாவிடம் கொண்ட ஈடுபாட்டால் பெற்றோம். அருள் திரு அடிகளாரின் அணுக்கம். அடிகளாரை தனியாக பார்த்து பேச வேண்டும் என்பது நீண்ட நாள் ஏக்கம். அடிகளார் யார் யாரையோ கூப்பிட்டு வைத்துக் கொண்டு பேசுகிறார் களே, நமக்கு அப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கவில்லையே என்று ஏங்கியிருந்த ஒரு நாளில் அந்த பாக்கியம் கிடைத்தது. எங்கள் மன்றத் தொண்டர்கள் இருவரோடு அடிகளாரை அவர்தம் இல்லத்தில் பார்க்கும் பேறு கிடைத்தது. அவர்கள் இருவரும் செவ்வாடையில் இருந்தார்கள். நானோ அலுவலக வேலையாக போக வேண்டியிருந்ததால் இருந்தேன். சாதாரண ஆடையில் நாம் செவ்வாடையில் இல்லையே. நம்மோடு அடிகளார் பேசுவாரோ மாட்டாரோ என்று ஒரு பயம். உள்ளே சென்றதும் அவரை வணங்கி ஓர் ஓரத்தில் நின்றேன். ஒரு தொண்டர் அடிகளார்க்கு என்னை அறிமுகப்படுத்தினார். என்ன சார் நீங்க? உங்களை விட எனக்கு அவரைப் பற்றி நன்றாகத் ஒன்றியும் என்றாரே, பார்க்கலாம். எனக்கு உடல் முழுவதும் மின்சாரம் பாய்ந்தது போல் இருந்தது. எல்லோருடைய கணக்கையும் வைத்திருக்கிறேன். ஆன்மீக குரு அன்னையின் அவதாரமாம் அடிகளார். மேலும் தொடர்ந்து கூறினார்கள். சார், இவர் இங்கே அடிக்கடி வருவார். அம்மாவை தரிசனம் பண்ணிவிட்டு ஓர் ஓரத்தில் நிற்பார். யாருடனும் பேச மாட்டார். என்னடா, யார் யாரோ அடிகளாருடன் பேசுகிறார்கள், நமக்கு அந்தச் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லையே என்று நினைப்பவர். இன்றுதான் பலா பலன் கிடைத்தது. இவருக்கு அம்மா அருள் நிறையவே இருக்கு. அம்மாவை பார்த்தாச்சு, இனி அடிகளாரை என்ன பார்க்கணும் என்று கூட நினைப்பவர். இங்கு வந்த பிறகு இவருக்கு அம்மா நிறைய பண்ணியிருக்கா. என்ன சார், நான் சொல்வதெல்லாம் உண்மை தானே என்று என்னை பார்த்து கூறினார்கள். என்னையும் மீறி என் கண்களிலிருந்து கண்ணீர் மல்க ஆரம்பித்தது. அந்த நிமிஷம் என்னால் பதில் சொல்ல முடியவில்லை. தவித்துக் கொண்டிருந்தேன். அடிகளாரோ என் நிலையை புரிந்து கொண்டு அருகிலிருந்த தொண்டரை பார்த்து, சார், அவரிடம் பிறகு கேளுங்கள், அம்மா என்ன பண்ணினாள் என்று. அவரே சொல்வார் என்றார். திரும்பவும் அடிகளார் என்னை பார்த்து, சார், எல்லோருடைய கணக்கையும் நான் வைத்து இருக்கேன். யார் யார் எப்படி யார் என்ன செய்கிறார்கள் என்பது இந்த மண்ணை அவர்கள் மிதித்து உடனே எல்லாம் என் மனதில் பதிவாகிவிடும் சார் என்று கூறி தமது உரையை முடித்துக் கொண்டார்கள். அடிகளாரையும் அம்மாவையும் பிரிக்க முடியாது. வெளியே வந்தவுடன் நினைத்துப் பார்த்தேன். எல்லோருடைய கணக்கையும் வைத்திருக்கிறேன் என்று அடிகளார் சொன்னார்களே, சாதாரண மனிதனால் இது சாத்தியமா?
அடிகளாரையும் அம்மாவையும் இரண்டாக பிரித்து பார்க்க முடியாது. அம்மாவும் அடிகளாரும் ஒன்றே என்பதை நான் உணர ஆரம்பித்தேன். அம்மாவை பார்த்தாச்சு, அடிகளாரை ஏன் பார்க்கணும்? அம்மாவை பார்த்தாச்சு, இனி அடிகளாரை என்ன பார்க்கணும் என்று கூட இவர் நினைப்பவர் என்று என்னைப் பற்றி உடனிருந்த தொண்டரிடம் அடிகளார் அவர்கள் கூறினார்கள் அல்லவா? அப்படி ஒரு சம்பவம் அடிகளாரை நான் இல்லத்தில் சந்தித்த சந்திப்புக்கு முந்தைய வாரம் நடந்தது. நானும் என் உறவினரும் அருள்வாக்கு கேட்க எண்ணி கோயில் போனோம். ஆனால் எங்கள் முறைவரும் முன்பே பதிவு செய்வதை நிறுத்திவிட்டார்கள். அதனால் அம்மாசைன் சன்னதியில் சேவித்துவிட்டு வீட்டுக்குச் கிளம்பினேன். என்னுடன் வந்த உறவினரோ என்ன, அடிகளாரை சேவிக்க வேண்டாமா என்று கேட்டார். நானோ, அம்மாவை பார்த்தாச்சு, இனி அடிகளாரை என்ன பார்க்கணும் என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டேன். இது எனக்கும் உறவினர் ஒருவருக்கும் இடையே நடந்த உரையாடல். இந்த சம்பவமும் அடிகளார் மனத்தில் பதிவாகியுள்ளது. நம்முடைய அத்தனை செயல்களும் இந்த மண்ணை மிதித்தவுடன் அருள் திரு அடிகளார் மனத்தில் பதிவாகி விடுகின்றன என்பதை மேற்கண்ட கூறியதிலிருந்து புரிந்த நிகழ்ச்சியை குறிப்பிட்டு அடிகளார் கொள்ளலாம். ஆன்மீக குருவின் தரிசனம். நாம் அடிகளாரை அம்மாவாகவே எண்ணி பரிபூரணமாக நம்பி நீயே துணை என்று வந்தால் நாம் கோயிலில் எந்த ஒரு மூலையிலிருந்தாலும் நம்மை வரவழைத்து அடிகளார் பேசுகிறார்கள். அவரே நம் குறைகளுக்கு பதில் சொல்லி அனுப்புகிறார்கள். அம்மாவின் அருளால் இந்த நுணுக்கத்தை நான் புரிந்து கொண்டேன். எனக்கு சில அனுபவங்கள் கிடைத்தது உண்டு. சில நாட்கள் உடனே கூப்பிட்டு பேசியதும் உண்டு. நேரம் கழித்து பார்த்ததும் உண்டு. சில நாட்கள் கூப்பிடாமல் இருந்ததும் உண்டு. நம் நல்வினையைப் பொறுத்து நமக்கு ஆன்மீக குருவை தரிசிக்கும் பேறு கிடைக்கிறது. அதுதான் உண்மை. ஒரு வீடு வாங்கு. என் அலுவலகத்தில் எனக்கு பல்வேறு குழப்பங்கள் இருந்ததால் அம்மாவிடம் உத்தியோக மாற்றம் பற்றி உத்தரவு கேட்கலாமென்றெண்ணி அருள்வாக்கு கேட்கச் சென்றேன். அம்மாவோ, ஒரு வீடு வாங்கு, பணத்தைப் பற்றி நீ கவலைப்படாதே, நான் பார்த்துக் கொள்கிறேன். ஒரு காரணமாக இந்த உத்தியோகத்தில் உன்னை வைத்திருக்கிறேன். நானே மாற்றம் கொடுப்பேன், நீயாக முயற்சி செய்தால் நான் தடங்கல் ஏற்படுத்துவேன், உத்தரவு என்று சொல்லி அனுப்பிவிட்டாள். நான் கேட்கப் போனதோ உத்தியோக மாறுதல் பற்றி. அம்மாவோ வீடு கட்டு என்கிறாள். நமக்கு எது எது எந்தச் சமயத்தில் தேவை என்பது அவளுக்குத் தெரியும். இது புரியாமல் நாம் எடுத்ததற்கெல்லாம் ஆலாய் பறப்பதில் பயனில்லை. நியேகதி என்று சரணாகதி அடைந்துவிட்டால் நம் தேவைகளை கவனிப்பது அவள் பொறுப்பு. ஆனாலும் இந்த மனப்பான்மை நமக்கு வருவதில்லை. அம்மாவின் உத்தரவுப்படி என் வரைபடத்தைக் காட்டி வாங்கலாமா என்று கேட்டேன். அடிகளார் அந்த வரைபடத்தில் சிறியதொரு திருத்தத்தை கூறி வாங்கலாம் என்றார். அடுத்து என் பணப்பிரச்சனை பற்றி கூறினேன். அம்மாவே உத்தரவு கொடுத்த பிறகு எதற்குத் தயக்கம்? உடனே போய் வாங்குங்கோ. அவனவன் 100 ரூபாய் வைத்துக்கொண்டு கல்யாணம், கும்பாபிடேகம் விழா எல்லாம் நடத்துகிறான். அம்மா கொடுக்கிறதை முழம் போட்டு பார்க்க வேண்டாம். அம்மா தக்க சமயத்தில் கொடுப்பாள் என்றார். பண விஷயத்தில் அம்மா எப்படி சித்தாடினாள் என்பதைச் சொன்னால் யாரும் நம்ப மாட்டார்கள். அவள் அருளினால் இன்று வீடு கட்டி முடியும் தருவாயில் உள்ளது. அதற்கு அம்மா கொடுத்த பெயர் சக்தி இல்லம். இஸ்லாமியரின் மூல மந்திரம். கூறிய அன்னை. ஒரு முஸ்லிம் நண்பரை அம்மாவிடம் அருள்வாக்கிற்கு அழைத்துச் சென்றேன். உள்ளே நுழைந்ததும் பிஸ்மில்லா இர்ரஹ்மான் இர்ரஹீம் என்று அவர்களுக்குரிய மூல மந்திரத்தை முதலில் கூறிவிட்டு அவருக்கு அம்மா அருள்வாக்கு அளித்தாள். அந்த முஸ்லிம் அன்பர்க்கு ஒரே ஆச்சரியம். ஒரு வார்த்தை தவறாமல் எப்படி வேகமாகச் சொல்கிறார் என்று வினவினார். அகிலமே படைத்தவளுக்கு, ஒலியின் மூலமாக இருப்பவளுக்கு, மந்திர ஒலியின் மூல நாயகியாக இருப்பவளுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமா என்ன? மருவத்தூரில் குடியிருப்பவள் யார் என்று தெரியாமல் கண்டபடி பேசுகிறவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களை நினைத்தால் பரிதாபமாக இருக்கிறது. அவர்கள் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான். அம்மா நலமுடன் இருக்கிறாள். இன்றைய கலியுகத்தில் நம் ஆன்மீக குரு அடிகளாரின் உருவில் அம்மா நம்முடன் இருக்கிறாள். நமக்கு வழிகாட்டுகிறாள். நம்மை தொண்டு செய், பிரசாரம் செய், மன்றம் அமைத்து பணி செய், தொண்டனுக்குத் தொண்டு செய், தியானம் செய்,
மௌனத்தை கடைப்பிடி, வேள்வியில் கலந்து கொண்டு பணி செய் என்றெல்லாம் கூறி நாளை வரப்போகிற ஆன்மீக உலகத்திற்கு நம்மை ஈடுபடுத்துகிறாள். கிடைக்கிற வாய்ப்பையும் கொடுக்கிற வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொண்டு ஆன்மீக முன்னேற்றம் கருதி தொண்டாற்றுபவர்களே புத்திசாலிகள். ஏனெனில் அவதாரம் மிகவும் இரகசியமானதாகவே இருக்கும். அவதாரம் நடப்பது ஒரு சில மனிதர்கட்கே விளங்கும். நீண்ட நாட்களுக்குப் பிறகே அது எல்லோராலும் அறியப்படும். செவ்வாடை தொண்டர்களும் அன்னையின் பக்தர்களும் புரிந்து கொள்க. குருவடி சரணம். திருவடி சரணம். ஓம் சக்தி.